நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் சோஷியல் மீடியாவோட பங்களிப்பு மிகப்பெரியது. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்லாம் வந்து மக்கள் போய் நேரடி பார்த்து ஓட்டு கேட்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. முதல் கட்ட தலைவர், ரெண்டாம் கட்ட தலைவர் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு அது அப்படி தான் எலெக்ஷன் நடக்கும். இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறதுன்னு ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் மூலமா ஒரு பெரிய கட்சி ஆர முடியுங்கிறத விஜய் தலைமையிலான தாவக நிரூபிச்சிருக்கு. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எல்லா தனி மனிதர்களும் நம்ம கற்று சொல்கிறோம், வீடியோ போடுறோம், இது எல்லாமே வந்து டெக்னாலஜி நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆனால் இதில் ஒரு பாதிப்பு, ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா, ஒரு பத்திரிகையோ இல்லை ஒரு செய்தி சேனலோ செய்தி போடுறாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக பத்திரிகை நடத்திட்டாங்க, இன்னும் நடத்தணும். அதனால அவங்க வந்து அந்த செய்தியோட உண்மைத்தன்மைக்கும் மக்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறாங்கிறது அவங்க பதில் பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் அதை மானிட்டர் பண்ணணும். நம்மளுமே வந்து இந்த செய்தி தொடர்ந்து படிக்கிறதால இவங்க எந்த கட்சி சார்பாக இருக்காங்க, இவங்க யார் ஆதரிப்பாங்க, இது நேரம் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, இதில் இவங்க வரவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க ஒரு இப்போ தாவேக்கு என்ன பண்ணுறா, குறிப்பிட்ட அளவில் வந்து அவங்களே வந்து ஒரு கார்டை கிரியேட் பண்ணுறது, கார்டை கொடுத்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, நிறையா வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் ஐடி, அது மாதிரி வீடியோ நிறைய ரிலீஸ் பண்ணி ரெடி பண்ணி அவங்களா பரப்புகிறாங்க. பரப்பும்போது இது வந்து அதை இந்த ஐடிக்கு அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஏதாவது சினிமா செய்தி பேசுறது, ஐபிஎல் செய்தி பேசுறது, இதில் ஜோசியம் பேசுறது, கவர்ச்சி செய்தி, இந்த கவர்ச்சி படம்லாம் போட்டு இப்படி ஒரு குரூப் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே இருக்கு. இந்த குரூப் என்ன பண்ணால் திடீர்னு வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் வீடியோ போடுறாங்க. அதுவும் வந்து குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட் தான், 2 இயர்ஸ்க்குள்ள ஆரம்பிச்சாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளேயே ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே வீடியோ போட்டு அதுக்குள்ளே மக்களை வந்து அவங்க என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க வந்து ஒரு கட்சியாக வந்து ஒரு ஆட்சி போயிட்டாங்க. இப்போ இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன, இதோட இதில் நடந்த உண்மையாக பொய்யா எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா வந்து அவங்க ஒருவேளை இது பொய் சொன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதில் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்பையும் இன்ஸ்டாகிராம் வீடியோவும் ரெடி பண்ணி டெய்லியும் போட்டு தான் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட டார்கெட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்க என்னன்னா வந்து ஐபிஎல் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள், குழந்தைங்களை வச்சு வயசானவங்களை டார்கெட். இந்த மாதிரி வந்து ஒரு அரசியலில் வந்து நேரடியாக வந்து ஆர்வம் இல்லாமையோ பங்கெடுப்பு இல்லாமையோ தள்ளி இருக்கிறவங்கள வந்து இவங்க டார்கெட் பண்ணி வீடியோ போடுறாங்க. இப்போ இதை வந்து தடுக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது. இதை வந்து தடுத்துருக்கலாம் ஒரு வேளை. இப்போ எப்படி தடுத்துருக்கலாம்னா, எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்து அவங்க இதை வந்து தடுத்துருக்கலாம். எப்படி தடுத்துருக்கலாம்னா, இதுக்கு முன்னையே வந்து ஆபாசமாக பேசுறது, பொய் செய்திகள் பரப்புறது வந்து ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போதுமே கூட அது கருத்து சுதந்திரத்தை தடையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்திருக்கும். இருந்துமே கூட அதை வந்து அவங்க 2 பேராலையும் வந்து அதை செஞ்சிருக்க முடியும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது சினிமாவில் எங்கேயே பேசிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாங்க. அது சினிமா ரசிகர்கள் சண்டை போட்டுருக்காங்க, அதில் வந்து நம்ம தலையிட வேணாம்னு ஒதுங்கிட்டாங்க. அமைப்புகள் வந்து 50 பேர், 100 பேர், 500 பேர் வச்சுக்கிற அமைப்புகள்லாம் வந்து கண்காணிச்ச அந்த அரசாங்கம், அவங்க எதாவது போராட்டம் பண்ணுவாங்களா, அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு கண்காணிச்ச அரசாங்கம் ஒரு சினிமா நடிகரை வந்து இவ்வளோ இதாவது பொய் செய்திகள் பேசுறதையும் ஆபாசமாக பேசுறதையும் கண்டுக்கல. இது அவங்களோட குறைகள் தான். ஆனால் அந்த குறையை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டெக்னாலஜியில் அதாவது டெக்னாலஜியில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது. இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அழகாக பொய் செய்திகளை கொண்டு போட்டு அதை வேகமாக பரப்புகிறாங்க. நிறைய பேர்ட்டு கொண்டு சேர்க்குறாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து யார் இந்த ஐபிஎல் புதுசாக வர்றவங்க, பார்க்குற சினிமா செய்திகள், இவங்களுக்கு வந்து அரசியலே எப்போ ஆரம்பிக்குன்னா வந்து விஜய் அரசியலுக்கு வந்தப்போ தான் ஆரம்பிக்குது. இவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன வருதோ அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். அப்போ நம்ம போய் அவங்கள்ட்ட அரசியல் நேரடியாக பேசும்போது அது ஒரு மிகப்பெரிய சலிப்பு உண்டாக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் என்ன நடந்ததுன்னு தெரியல. இவங்க விஜயோட இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறாங்களே, அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் சரி, இதுதான் இது வரைக்கும் நடந்ததில்லை, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பொய் செய்தி சொன்னாலும் அதை நம்புறாங்க. அந்த பொய் செய்தியோட எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனா அவங்க
ஆட்சி ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆட்சி எவ்வளோ நாள் ஆட்சி பண்ண மாநிலம் எவ்வளோ அவங்க வந்து இருந்த அப்படி ஒரு மாநிலத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாங்கள் தான் முதல்ல ஒரு பெண் அமைச்சரை போட்டான்னு சொல்கிறாங்க. இதையும் நம்புறாங்க அவங்க. இப்போ விஜயோட ரசிகர்கள் வந்து இது நம்புறாங்க. அப்போ என்னன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. அதை வந்து யோசிக்கிற அளவுக்கும் வந்து அவங்க இல்லை. ஒரு செய்தியை பரப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து பொய்ச்செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது மாதிரி நிறைய பொய்ச்செய்திகள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பதில் சொல்றது வந்து பெருசா இருக்கு. நீங்க போய் ஒரு பொய்ச்செய்தி வந்து அதுக்குள்ள அடுத்த போய் போயிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு கட்டுக்கடங்காம பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்க இப்போ பண்ணல. ஏன்னா சினிமாவிலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இவர் சொல்றா இல்லை கவர்ச்சி நடிகர் அப்படி கிடையாது. இவர் வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது இவர் ஒரு படம் ஒன்றும் அவங்க அப்பா படம் எடுக்கிற படம் ஓடல. இவரே கவர்ச்சி நடிகர் நம்பி தான் இருந்தார். புதுசாக வர கவர்ச்சி நடிகளை வச்சு படம் ஓட்டுறது எடுக்கிறது. அந்த படம் வந்து அந்த கவர்ச்சி நடிகை வச்சு திரும்ப தட்டு நிறைய இளைஞர்கள் வரவேற்க தான் பார்த்தாங்க. அப்படி தான் இவர் அந்த ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு. ஆனால் அதுக்குமே வந்து ஒரு பெரிய இது கிடைக்கல, இவருக்கு வந்து ரெகனைஸ் கிடைக்கல. இவர் படத்தை வந்து நிறையா பேர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த காலுக்கு மரியாதை பியூனக்காக இது மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்கள் வந்து படம் எடுக்கும்போது அந்த டைரக்டர் அந்த இது வந்து அப்புறம் தான் இவர் நடிகராக வராது. இன்னமே கூட இவர் வந்து ஒரு டான்ஸ் நல்லா ஆடுவாங்க அந்த கேட்டகரியில் வச்சு மக்கள் ஒருத்தவங்க தவிர மற்றபடி இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படிலாம் கிடையாது. இதில் என்னன்னா இவரு நான் உச்ச நடிகர் சொல்லுவேன். உச்ச நடிகர் ஒரு எப்படி இருக்கும், உச்ச நடிகர் இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய அரசாங்கம் வச்சிருந்த திமுக அதிமுகவுக்கு எதிராகவே ஒரு கேம்பெயின் பண்ண முடியுதுன்னா சினிமா நடிகர்கள்லாம் இவங்க எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. புதுசாக வாய்ப்பு தர நடிகர்கள் எத்தனை பேரை காலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நடிகைகள் எவ்வளோ பேர் காலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க எவ்வளோ பெரிய பிஆர்டிஎம் வச்சுட்டு எப்படி வேலை பார்க்குறாங்கலாம் தெரியாது. இவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான ஐடி சோஷியல் மீடியா வச்சு டெய்லியும் ஃபேக் நியூஸ் போடுறது, வீடியோ போடுறது அப்படின்னு இந்த படத்தை இவரை உச்ச நடிகராக காட்டுறதுக்காக மற்ற நடிகர்கள் வந்து காலி பண்ணுறதுக்காக இவங்க ஃபாலோ பண்ண பேட்டர்ன். அந்த பேட்டர்னை தான் எனக்கு அரசியலில் ஃபாலோ பண்ணி அதை வச்சு நீங்கள் மக்களை வந்து ஏமாற்றி ஒரு ஆட்சியே பிடிச்சிருக்காங்க. அதனால இவங்க வந்து அன்னைக்கு வந்து சினிமா நடிகராக இருக்கும்போது வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் ஸ்டாலின் 2 பேர் இருந்தால் அதை தடுத்துருக்கலாங்க. அவங்க ஆனால் போட்டோ விடுறாங்க. இதுக்கு மேலே இருக்கிற காலத்தில் வந்து இந்த பொய் செய்தி பரப்புறது வந்து தடுக்கிறதோ இல்லை இது பதில் பெரிய மிகப்பெரிய பணியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு அரசு அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்க தான் வந்து கட்டுப்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கொண்டு வர பொய் செய்தியை நம்ம தடுக்கணும். அதுக்கு விலை கொடுக்கறது மிகப்பெரிய பணியாக இருக்கணும். ஆனால் அப்படி அதை அதுக்காக அதை விட்டுற முடியாது. அதை செஞ்சாதான் இந்த அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா இருக்கிறதோட மோசமாகிட்டு தான் போகும். நன்றி.